வணக்கம். வாங்க தமிழ் இனிது சேனல்ல எப்படி சேமியாவும் ரவையும் கலந்து பாயசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம், நல்ல ருசியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால், சர்க்கரை, சேமியா, ரவை, நெய், முந்திரி, திராட்சை, குங்குமப்பூ இதெல்லாம் தான். முதல்ல இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கணும். அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அதில் முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் 1/4 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். ஃபைன் ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ரவை நல்லா லேசான தீயை வச்சு வறுக்கணும். கருகாமல் பார்த்துக்கணும். வறுக்கும்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரவை வறுத்துட்டு இருக்கும்போதே என்ன செய்யணும், பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து வச்சுக்கணும். அந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 500 ml பால், அது காய ஆரம்பிக்கும் போது வறுத்த ரவையை அதில் கலந்துடணும். கலந்துட்டு ரவையை நல்லா துழவி வேக வைக்கணும். இப்போ திரும்ப இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் சேமியா சேர்க்கணும். அதே பாத்திரத்தையே திரும்ப பயன்படுத்திக்கலாம், மாற்றணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இப்போ 1 கப் சேமியா சேர்த்துக்கணும். சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட மீண்டும் ஒரு முறை வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் சுவை அதிகமாகும். இப்போ இந்த சேமியாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆகும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். அப்படி கீழே நம்ம கலராமல் இருந்தோம்னா அடி பிடிச்சிரும், அது பார்த்துக்கணும் நம்ம. இப்போ சேமியா வறுத்ததுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே பாலும் ரவையும் கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த வறுத்த சேமியாவை கலந்துக்கணும். வறுத்த சேமியாவை கலந்துட்டு நல்லா கலக்கி விடணும். துழவி விடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்படி கட்டி கட்டியாக ஆகிடும். தொழும்போது பால் ஆடை மேலே இருந்தால் அதையும் சேர்த்து இது பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் அப்படியே விட்டுடக்கூடாது. இப்போ ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து மீண்டும் கிளறணும். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு இருக்கணும். இப்போ என்ன செய்யலாம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ, அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் குங்குமப்பூ இல்லைன்னா இதை வேண்டாம், இந்த ஸ்டெப் வேண்டாம். இதுக்கு பதிலாக நம்ம பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டா போதும், ரொம்ப ரொம்ப சின்ன துண்டு. நிறைய சேர்த்தா வாசனை அதிகமாகிட்டு நல்லா இருக்காது. குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூவை பாலில் கலந்துட்டு அதை இந்த சேமியா ரவை வேகுது பார்த்தீங்களா, அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ கிளறணும். இப்போ கிளறணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி, திராட்சை, அதை சேர்த்துடணும். அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம், அதையும் இப்போ கலந்துடணும். இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா சேர்ற மாதிரி கலக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடணும். கலந்துட்டு விட்டோம்னா நம்மளோட சுவையான சேமியா ரவை பாயசம் தயார். இது ஒரு 4லேருந்து 6 பேர் சாப்பிடலாம் இந்த அளவில். இந்த பாயசத்தை சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாகவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சுலபமாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு விரைவாக உடனடியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.